நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வி ஆர் ராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது 874வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிவபுராணத்துலேருந்து சில ரெஃபரன்ஸ் சொல்லி என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதில் அது பார்க்க போகிறேன். ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் 2-3 தடவை. பட் வாட்ஸ்அப்பில் பேசினேன்னா யூடியூப்பில் பேசினா ஞாபகம் இல்லை எனக்கு. இது நம்ம கீதா பிரஸ் கோரக்பூர் அவள் போட்ட மகரிஷி வேதவியாசருடைய ஸ்ரீ சிவ மகாபுராணம் அப்படின்றது. சிலதான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கா. எல்லாமே தமிழில் வரலாம். அது பாகவதம் இருக்கும், இது இருக்கும். சிவபுராணம் இருக்குது, விஷ்ணு புராணம் தமிழில் இருக்கவாது. எல்லா 18 புராணம் தமிழில் போடலாவா. ஸோ இதுலேருந்து எடுத்தது தான் கிரீட் ரைட்டிங்கில் கார்த்திகேயன் போட்ட சிவபுராணம் 3 வால்யூம்ஸ் சின்ன புக்காக இருக்கும். அது கதை வடிவாக இருக்கும். இதில் சோஸ்திர காண்டமும் இருக்கும், சமஸ்கிருதத்தை தமிழில் எழுதியிருப்பா. இன் அடிஷன் டு தட் டிஸ்கிரிப்ஷன் வேறு இருக்கும், நல்லா டீட்டெயிலாக இருக்கும். அதில் சிவபுராணம் அடிக்கடி படிக்கணும். ஆக்சுவலாக என்னுடைய இதை சொல்கிறேன் நான். என்னுடைய தாயார் என்னுடைய பின்னாடி இருக்க சரஸ்வதி அம்மா, இந்த நடுவில் இருக்கா இல்லையா, அவள் தான். ஸோ அவள் ஷீ லீவ்ட் அப் டு 85 years. அவள் கஜகேசரி யோகம். கஜம் கேசரினா சிங்கம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பான்னு சொல்லுவாள். தன் 85 வயசு வரைக்கும் தான் புடவை தான் துவச்சிப்போம், சமைப்பா எல்லாம் பண்ணியிருந்தேன். ஒரு 2-3 நாள் படுத்துட்டா. அப்புறமா ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அப்படி கோமாவில் போயிட்டா. அதுக்கு இப்போ டாக்டர் சொல்லிட்டார், எல்லாம் அடங்கிட்டே வருதுன்னு ஆற்றுக்கு கஷ்டம் போடுவோன்ட்டார். ஸோ ஆற்றுல 2-3 நாள் தான் இருந்தால். ஆற்றுல 1997 காலமான அவள். ஸோ அந்த வருஷம் நான் காசிக்கு நான் போனேன். அம்மாவோட தோசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டேன். நான் 10 நாள் தங்கி அந்த காசியில் கங்கையில் நீராடி அந்த விஸ்வநாதருக்கு என் கையாலேயே நித்தியப்படி அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் காசி. இது பரவாயில்ல, வாரணாசின்ற டவுன் பரவாயில்ல. காசி க்ஷேத்திரம் ரொம்ப கலீஜாக இருக்கும், காலை வைக்க முடியாது. அது மொத்த தெருவே 6 அடி அகலம் தான் இருக்கும். ஏற்ற மாதிரி வேறு காளை மாடு வேறு வரும். பட் நம்மளால் ஒன்றும் செய்யாது அது. பட் எனக்கு நாகப்பன்ற ஒரு நாட்டுக்கோழி நகரத்தார் பரம்பரை. அவள் நாட்டுக்கோழி செட்டிக்க சத்திரத்துலேயே தங்க வச்சுட்டு அலகாபாடு, காஷி சுற்றி பட்ட இடத்தெல்லாம் காமிச்சா. எனக்கு தெரியாதே. ஸோ நகரத்தாருடைய பண்பு தனியாக பாராட்டப்பட வேண்டியது. அவள் அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒரு பிராமணால விஷயம் போனேன்னு சொல்லி என்னை ஆஃபீஸில் கேட்டார். இவன் சும்மா கேட்குறான் பிறகு சரி வரேன்ட்டேன். டிக்கெட் போட்டார். திடீர்னு 2-3 நாள் காசிக்கு போனோன்னா டிக்கெட்டை கொண்டு கொடுத்துட்டார். அது இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அது மாதிரி போயிட்டு வந்தது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்கிற மாதிரி, பெரியவா சொல்கிற மாதிரி அப்படியே நடந்தது எனக்கு. காசியில் அந்த நாட்டுக்கோட நகரத்தை நல்லவா, ரொம்ப பாவம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுப்பேன், மத்தியானம் லஞ்சை எனக்கு ஒத்து வராது, இந்த பூண்டு கண்டு போட்டுருவா. நம்ம பூண்டு கொஞ்சம் காது தூரம் ஓடிடுவேன் நான். ஸோ அதனால் குமாரசுவாமி மடம் இருக்குது, குமரகுருபரோட மடம். அங்கே வடை பாயசோட வடை கிடையாது, பாயசம் நல்ல பியூர் பிராமின் மீல். அது அங்கே மத்தியான வேலையை அங்கே போய் சாப்பிட்டுப்போம். ரிக்ஷாவில் போய் அங்கே சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துடுவேன் இங்கே நகரத்தார் சத்திரத்துக்கு. இங்கே காஃபி இதெல்லாம் நைட் பலகாரம்லாம் இங்கே பண்ணிட்டுருவேன். பலகாரம் பண்ணிடலாம். உப்புமா பண்ணுவா, பொங்கல் பண்ணுவா, இதோ பண்ணுவா, காத்தால் இட்லி தருவா. அதெல்லாம் பரவாயில்ல. சாப்பாடு நமக்கு ஒத்து வராது அங்கே. ஸோ கம்மிங் டு த சப்ஜெக்டை, இனி பேசக்கூடிய டாபிக் என்னென்னா, அந்த கார்த்திகேயனுடைய இந்த சிவபுராணத்தை படித்தது எங்கள் அம்மா கிட்ட. சிவபுராணத்தை எடுத்து சொல்லுன்றார். ஏன்னா நேற்று தான் அரியத்துறையில் போய் அந்த ரோமா மகரிஷிக்கு குரு பூஜை போயிட்டு வந்தோம் அவங்க. ஸோ இந்த அரியத்துறையை பேஸ் பண்ணி தான் அது வருது. நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் வருது. நான் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கலாம். ஷேர் பண்ணியிருந்தால் அது ரெப்புடேஷன் சொல்லிட்டு ஜஸ்ட் இக்னோர் பண்ணியிருக்கோம், பரவாயில்ல. இப்போ இந்த அரியத்துறை ஸ்தலத்தை பற்றி நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். பட் இப்போ இந்த படத்தை காமிக்கிறேன். இட் காட் ஷிஃப்டட். இந்த வரமூர்த்தி ஈஸ்வரர், அம்பாள் மரகதவல்லி, ரொம்ப அழகான அம்பாள். இது
டன் டன் சத்தம் கேட்கும். கருங்கல் சிலையே இப்படி தட்டி விட்டா. அதனால் பெரிய குருக்கள் சண்முக சிவாச்சாரியர் நித்தி பேசினேன். 87 வயசு ஆகுது மாமாவுக்கு. மாமிக்கு 80 வயசு. ஷீஸ் நேரிங். ஸோ 80, 87, 87 வயசு டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கு சொல்லியிருக்கா. ஸோ அவள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சவா. அதுக்கு சொல்ல வரேன். என்ன ஆச்சு, ஒரு சாயந்தர வேலை எங்கள் அம்மா உயிரோடு இருக்கா. இறப்பதற்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் இது. நான் எங்கள் அம்மா வேறு யாரும் எல்லாத்துல சாயந்தரம் ஒரு எனக்கு சனிக்கிழமையே ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இல்லை. என் ஒய்ஃப் அவாத்துக்கு போயிருக்கா, அம்மனாரத்துக்கு. குழந்தைகளும் ஆற்றுல இல்லை. நானே எங்கள் அம்மா மட்டும் ஹாலில் உட்காந்துட்டுருக்கோம். என்னடா வச்சுட்டுருக்கேன், இந்த சிவபுராணம் வச்சுட்டுருக்கேன். என்ன சொல்கிறது அப்படின்னா, அதில் நம்பினான் மங்க அந்த புக்கு தனி பிரித்தா நர்மதையினுடைய மகத்துவத்தை பற்றி வருது. நர்மதா நதி, நம்ம கங்கை வசின்றோம். கங்கை வரத்துக்கு முன்னாடியே நர்மதை இருக்கா. நர்மதையின் இது வந்து பெருமையை வந்து ரொம்ப சொல்லக்கூடியது. நிறைய பேருக்கு தெரியாதது. மோகன் குருஜி கூட அவரோட சிஷ்யாலாம் ஐஷடி மருமானோட போனான். 1300 கிலோமீட்டர் நர்மதை நதியின் நீளம் வந்து கடலுக்கு கடலுக்கு முன்னாடி 1300 கிலோமீட்டர்ஸ் இட் ட்ராவல்ஸ் த்ரூ இந்தியா. ஸோ அதனுடைய கரையில் நிறைய சிவாலயங்கள்லாம் இருக்குது. எஸ்பெஷலி மாகிஷ்மதி அப்படி புராணத்தில் இருக்கக்கூடிய அது 6000 வருஷமாக இருக்குது. ஸோ ராமாயணத்துலலாம் வருது மாகிஷ்மதி. இதுலேயே மகாபாரத்லேயும் இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் மகேஸ்வர் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு போத்தீஸ் நல்லிக்கெல்லாம் வருது. இது குமரனுக்கெல்லாம் வருது. ஈவன் டுடே ராணி அகல்யாபாய் அவள் தான் வந்து இந்த ஜோதிர்லிங்க எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்தலங்களெல்லாம் இது பண்ணி புனருத்தாரம் பண்ணி நர்மதையிலேருந்து நித்தியப்படி இது அங்கே இதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த நர்மதை நதி கரையில் காத்தால் கோடி லிங்கார்ச்சனைன்னு பண்ணுவாள். இந்த ஸ்ரீருத்ரம் சம்பகம் நம்ம சொல்லி காத்தால் எழுந்து பார்த்திவலிங்கம் மண்ணிலேயே பண்ணணும் லிங்கத்தை. அதுக்கு வந்து கோடி வரணும் அந்த எண்ணிக்கையில். ஸோ ஒருத்தர் ரட்சணம் பண்ணால் அத்தனை பேர் உட்காந்தா 100 பேர் உட்காந்தா வந்துடும் போலருக்கு. 10 லட்சம் கோடின்னு வந்துடணும். கோடி அர்ச்சனைன்னு பண்ணி அது மத்தியானம் 1 மணி ஆகிடும். 12 மணிக்கு மேலே உச்சிகாலத்து பூஜை தரப்பு தீபாராதனை பண்ணி அதை கரைச்சிடுவா. இதில் நர்மதை நதியில் இன்னி வரைக்கும் நடக்கிறது. அது நர்மதையில் நடக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு தெரியலன்னா வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அங்கெல்லாம் வெரி சின்சியர்லி தேர் டூயிங். கோவில் தான் பிரம்மாண்டமாக இருக்கா தவிர ஜனங்க வந்து இந்த ஹிந்துஸ் நார்த் இந்தியா நீங்கள் வந்து குழந்தை குஞ்சும் குழுவான இருக்கு. ஒவ்வொருத்தரும் இந்த பாய் மூட்டை எல்லாம் தூக்கின்னு போகிறா. குளிச்சாலும் அதெல்லாம் தெரியாது நமக்கு. பட் அந்த ஸ்ரத்தையோட பயணம் பண்ணுறா. ஒவ்வொரு கிராமத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பார்த்தா காரில் போகும்போது பார்க்கலாம். அந்த எர்லி மார்னிங் குளிர் அதில் கொஞ்சம் குழுவாலாம் அழிச்சுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறா. எங்கே ஓங்காரேஸ்வரர் போது நான் பார்த்தேன். நான் அதே மாதிரி உஜ்ஜயின் போகும்போது நான் பார்த்துருக்கேன். உஜ்ஜயினுக்கு 3 தடவை போயிருக்கேன் நான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவளுக்கு உண்டான அந்த சிவன் மேலே உள்ள பக்தியை காமிக்கிறது. கம்மிங் டு அவர் டாபிக், நர்மதை எழுதி சொல்லும்போது இந்த சிவபுராணத்தில் ஒரு கதை வருது. சிவபுராணத்தில் நிஜமாகவே இருக்குது. நான் ரிக்வேதம் உதத்திய கோத்திரம். உதத்தியர் யார்? பிரகஸ்பதியோட அண்ணா. அவள் பொண்டாட்டி பேர் மமதான் பேர். மம்தா பானர்ஜின்றார் இல்லையா, மமதா தான் உதத்தியரோட மனைவி. அப்போ பிரகஸ்பதிக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ மமதா வந்து ஷீ இஸ் ப்ரெக்னென்ட்டு. அப்போ அன்னிக்கிட்ட போய் தவறாக நடந்துக்கிறார் பிரகஸ்பதி. வியாழ பகவானான பிரகஸ்பதி மன்னிக்கிட்ட போய் தப்பாக நடந்துக்கும் போது அவள் சொல்கிறா, நான் அம்மா ஸ்தானண்டா, எனக்கு தொந்தரவு பண்ணாதுன்னு. அப்போ வயிற்றில் இருக்க குழந்தை பேசுறது, அப்பா இங்கேயே இருட்டாக இருக்க கருவறை, நீ அம்மாவை தொந்தரவு பண்ணா அதே சொல்கிறது. சித்தப்பாவை அப்பான்னு கூப்பிடுறது. அப்படி வயிற்றுலேருந்தே பேசுகிறியே, நீ குருடா போகிற சபிச்சுடுறார் பிரகஸ்பதி. ஸோ அது வாக்கு பரிச்சயம் ஆகுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இருந்தாலும் மன்னியை கெடுத்துடுறார். அது வந்த உடனே உதத்தியார் வந்த உடனே சொல்லிடா, உங்கள் தம்பி இது மாதிரி பண்ணிட்டான் என்னென்று. ஸோ மமதா சொன்னதுனால உதத்தியார் காட் அப்செட்டு. முதல்ல பிறக்கிற குழந்தை வந்து தம்பிக்கு பிறந்ததுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறான் அந்த குழந்தைய. அப்புறம் தான் பரானா வேண்டாம் வேண்டான்னு அர்த்தம். துவஜ 2 பேரும் வேணான்றா அந்த குழந்தைய. யார் வேணான்றா? பிரகஸ்பதியும் இல்லை, என் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாரு. உதத்தியரும் என் குழந்தை இல்லைன்ட்டார். ஸோ அந்த குழந்தை திண்டாடுறது. அப்போ ரிஷிகள்லாம் எடுத்து வளர்க்குறா அந்த குழந்தைய. அப்புறம் தான் பரத்வாஜ.
பரத்வாஜர் யாரால் பிறந்த? அம்மா வந்து மமதா, அப்பா வந்து பிரகஸ்பதி. நல்லா புரிஞ்சுங்க. பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவா எல்லாரும் உதத்தியே சொல்ல மாட்டா, பிரகஸ்பத்தியான ஆரம்பிப்பா. பாரில் பாதி பாரத்வாஜம் சொல்லியிருக்கு. ஸோ பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவா எல்லாருமே வந்து பிரகஸ்பத்தியன்னு வரும். ஸோ அப்போ வந்து அபிவாத்தியே அங்கீரச நான் சொல்லும்போது என்ன வரும்? உதத்திய கோத்திரத்தில் அபிவாத்தியே அங்கீரச உதத்திய கௌதம 3 பேருன்னு சொல்லுவோம் நாங்கள். திரியாரிஷேண்டு அவள் வந்து அபிவாத்திய அங்கீரச பிரகஸ்பத்திய பரத்வாஜன்னு சொல்லுவாள் அவள். ஸோ பிரகஸ்பதி தான் அப்பா, அது சொல்லி ஆகணும் அவள் வழியில். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்டன்ட்டு. இது நம்ம கதைக்கு சம்மந்தம் இல்லை, பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்கு இந்த இடத்துல. என்னாச்சுன்னா, அந்த உதத்திய கோத்திரத்தை பிறந்த ஒரு அந்தணரை பற்றி கதை அது. அந்த அந்தணர் இறந்து படுறார். அவளுக்கு 3 பிள்ளை. நான் எங்கள் ஆத்திரையும் 3 பிள்ளை. அப்போ வந்து ஒரு அண்ணா போயிட்டான், இன்னொரு அண்ணா இருந்தார். பெரிய அண்ணா போயாச்சு. பாலசுப்ரமணியன் அவர் பேர், பெரியவர் பேர் விஆர் பாலன். குமுதத்தில் ரைட்டராக இருந்தார் அவர். அடுத்து கல்யாணராமையர் 2வது. அவன் சினி ஃபீல்டில் இருந்தான், டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருந்தான். நான் பேர் சந்திரசேகர் ஐயர் என் பேர். ஸோ 3 பேர். ஸோ அதே மாதிரி அந்த கதையில் 3 பேர் வருது, சிவபுராணத்தில் வருது. ஸோ அந்த 3 பேரில் அவள் அம்மா சொல்கிறா, அப்பா போயிட்டாடா, எனக்கு வயசான பிறகு நான் போனேன், என்னுடைய அஸ்தியை காசியில் கொண்டு கங்கையில் கரையான்றா. சரிம்மா, இப்போ கதை போகிறது, அதை சொல்லி முடித்தாதான் உங்களுக்கு புரியும். என்ன ஆகுதுன்னா, அம்மா அந்த மாதிரி போயிடுறா. அம்மாவோட அஸ்திகளை அந்த கலையத்தில் வச்சுட்டு, மண் கலையத்தை வச்சுட்டு தூக்கின்னு போகிறார் இந்த பையன். தூக்கின்னு போயிருக்கும்போது ஒரு அக்ரஹாரம் குறிக்கிடுறது. அந்த சாயந்தரம் ஆகிடுறது. அப்போ அந்த பிராமணர் வந்து ரொம்ப, அவர் வாத்தியம் பிராமணர் தெரியல, ஆற்று உள்ள விடமாட்டேன்றார் இவரை. தோ திஸ் பர்சன் இஸ் அ கெஸ்ட், இஸ் அ பிராமின், நீங்கள் வாசலில் தங்கிங்கோ, ஆற்று உள்ள வரக்கூடாதுன்றார். ஸோ வாசல்லையே வந்து அந்த தென்னையில் ஓரமாக அந்த அஸ்தி காலத்தை வச்சுட்டு படுத்துக்கிறார். ஸோ இரவு ஆறுது, சாயந்தரம் ஆறுது. அந்த இடத்த பால் கறக்கணும்னு சொல்லிட்டு பசுமாடை கொண்டு சொல்கிறார். இந்த கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கும்போது அதை அடித்து விரட்டுறார் அப்பங்கார. இந்த பிராமணர் கண்ணுக்குட்டி அப்படி பண்ண பாவம். அது அம்மாக்கிட்ட வந்து குழந்தை பால் குடிக்கும்போது இவர் அதை அடித்து விரட்டி, சிவபுராணத்தை சொல்கிற கதை நான் சொல்லாது, விரட்டினோடனே அது வந்து அழுதுன்னு போகிறது. அப்போ இந்த கடங்காரடி பண்ணிட்டானே, என் குழந்தைக்கு பால் கொடுக்காமல் பண்ணிட்டானேன்னு அது சபிக்கிறது இந்த பசுமாடு. சரி, இது பாலை கறந்துட்டு இந்த குட்டிக்கு பாலே தரல, அது பட்டினி இது. அப்போ வந்து பையனை கூப்பிட்டு சொல்கிறா, சின்ன பையன், ஒரு 10 வயசு பையன் போல இருக்கு. ஒரு நாளைக்கு காத்தால ஊருக்கு போகிறேன், வெளியூருக்கு போகிறேன், நீ வந்து காத்தால பாலை நீ கறந்து கொடுன்றார். சரி பான்றான் பையன். அப்போ இந்த அம்மா மாடும் கண்ணுக்குட்டி மாடும் பேசுறது, நாளைக்கு அவன் போகிறான் ஊருக்கு, அவன் பிள்ளை வந்து பால் கறப்பான், அவனுக்கு புத்திர சோகத்தை கொடுக்கப்படுறான். ஏமா சொல்கிற, வேண்டாமா, நம்மெல்லாம் சாது அப்படின்றது. இல்லடி, ஒன்னபடி அடித்தான் இல்லையா அவன், அந்த பனிஷ்மெண்ட் தரணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவள் அப்பா கிளம்பி போயின்னு இருக்கார். இந்த தென்னையில் இந்த பிராமணர் படுத்துட்டு இருக்கார். அவர்கிட்ட சொல்லாமல் போயிடுறார். அவர் தெருக்கோடி வரைக்கும் போயிருக்கார். இந்த பையன் பால் கறக்கிறது உட்காந்துக்கிறான். அந்த முட்டி சாட்சி எழுதுவன குடல் வெளில வந்து செத்து போயிருது. அந்த குடல் அப்பான்னு கத்துறது. தெருக்கோடி வரைக்கும் போன பிராமணன் ஓடி வரான். வந்து மாடு வெள்ளையான மாடு, அது இந்த பிராமண பையனை கொன்னதுனால அது கருப்பாக மாறிடுறது. கொம்பை எடுத்து அடித்து வெளியில் விரட்டிடுறான். அந்த கண்குட்டியும் போயிடுறது. இது 2 ட்ராவல்ஸ். இது எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த கலையத்தை எடுத்துன்னு அவனும் போகிறான். அது இந்த பிராமணரும் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அது நேரம் ஒரு நதிக்கரை ஓரம் போகிறது. இருட்டு வேலை, எர்லி மார்னிங். என்ன நதி தெரியாது இவனுக்கு, ஊருக்கு புதுசாச்சே. அது வந்து ஒரு இடத்துல இறங்கி, படித்துறையில் இறங்கி முழுகிறது. முழுகி வந்த உடனே வெள்ளையேன்னு ஆகிடுது. கருப்பான மாடு வெள்ளையாகிடுது திருப்பியும். அப்போ வந்து புஷ்ப விமானம் வருது. அந்த அம்மா சொல்கிற, குழந்தை வந்து எனக்கு கங்கையில் கொண்டு கரைச்சிட்டடா, ரொம்ப சந்தோஷம்டா, நீ நல்லா இரு, தேவர்கள்லாம் கூப்பிட்ற, புஷ்ப விமானம் வந்துருக்கு சொல்லி அம்மா ஏறி போயிடுறா. அம்மா இது வந்து கங்கையே இல்லைம்மான்றான். எனக்கு தெரியாதுப்பா, அவளை வந்து கூப்பிட்றான்னு போயிடுறா அம்மா. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா நர்மதா நதிக்கு அவ்வளோ மகத்துவம். அந்த இடம் பேர் நந்தி காட்னு பேர். நந்தி காட்டில் வந்து கேட்கும். இதோட கதை முடிகிறது. அந்த நந்தி காட்டை பற்றி பெருமையை சொல்லும்போது இந்த கதை வருது.
சிவபுராணத்தில். இது இந்த இது நடக்கும்போது என்னை ரொம்ப மனசை பாதிச்சது. என்ன, நான் அந்த கோத்திரம் உதத்திய கோத்திரம். இப்போ என்ன ஆகுது, எங்கள் அம்மாட்ட வந்து நான் சும்மா இல்லாமல் சாயந்தர வேலையில் கேட்கக்கூடாது. அம்மா, உனக்கு வயசாகிட்டுருக்கு, நீ போயிட்டு உன் அஸ்தியை எங்கே கரைக்கணும் கேட்டேன். அந்தி சாயிர வேலை சூப்பரான படி அது மாதிரி பண்ண பேசவே கூடாது. நான் முட்டாள்தனமாக கேட்டேன். நீ அரியத்துறை கட்டி நடறிய அந்த ஆரணி ஆறுலேயே என்னை கரைச்சி விடிட்டாங்க அம்மா. நம்பிரா நமக்கு வித்தின் அ மந்த்ஸ் ஷி பாஸ்ட் அவே. நான் இதை மறந்துட்டேன், இன்ஸ்டன்ட் மறந்தே போயாச்சு எனக்கு. சரி, எங்கள் அம்மா வந்து ஐப்பசி மாதம் சுக்ல சதுர்த்தி அன்னைக்கு போயிட்டேன். அடுத்த நாள் சஞ்சயனம் மழை தூரி இருந்தால் இருக்குது. ஐப்பசி மாதம் அடமழைன்னு சொல்லுவா. தூரிண்டே இருக்கு. இது திருவிக்கானகரில் அந்த சுடுகாட்டில் போய் அங்கே அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது, எலக்ட்ரிக் மிஷின்லாம் கிடையாது, கட்டை அடிக்கி தான் பண்ணுவாள். அதை சாம்பல்லையே உருவமாட்டம் பண்ணி அந்த உப்பு இல்லாத வடை, அந்த அதிர்ஷ்டம் அதெல்லாம் மேலே போடுவாள். அந்த இது மேலேயே ஹோமம் பண்ணுவாள். சரி, பண்ணி இந்த பாலை தெளித்து அந்த அஸ்தியில் எலும்புகள் அதெல்லாம் எடுத்து செட்டியில் போட்டு கட்டி கொடுத்தார் சாஸ்திரி. அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு பற்றி எனக்கு அழுக வருது. கொல்லி வைக்கும்போது அழுக வந்துடுது எனக்கு. அது வரைக்கும் அழவே இல்லை. நான் அந்த நெருப்பு வைக்கும்போது அழுதேன் நான். அப்போது மழை பெய்யும் இருக்கு. டக்குன்னு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்து எனக்கு. எங்கள் அம்மா சொன்னால சஞ்சய் என்ன பண்ணுறதா இருந்தால் அரியத்துறை ஆரணி ஆறில் பண்ணான்னு சொல்லிட்டு காரில் ஏறி ஒருத்தர் ஃப்ரெண்டு கொடுத்துருந்தார் 10 நாளைக்கு எனக்கு. ஸோ அதில் ஏறி எங்கள் 2வது அண்ணா, நான், டாப்பேல் விஸ்வநாதன் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். ஸோ அவனும் வந்து மெயின் கேட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டான். ஸோ அப்படியே போயிட்டான். அரியத்துறைக்கு பார்த்தா காட்டாறு ஓடுறது, 2 சைடும் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிட்டு இருக்கு அரியத்துறையில். அது இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் 300 மீட்டருக்கு உண்டான அகலம் அது. அப்போ பார்த்துட்டார். நான் கேள்விப்பட்டேன் ராஜா, கிட்ட வர முடியாது, நான் கோவிலில் இருக்கேன் அப்படிங்க. மாமா வந்து வாசப்படியில் வந்து சொன்னார். இல்லை மாமா, எங்கே கரைக்கணும், இந்த கங்கை பொங்கி வந்த இடத்துல கரைச்சிடுவோம் அப்படின்னார். சரி, நான் பிரதர்ஸ் எல்லாம் போய் அங்கே வந்து செட்டியை கவுத்து அரியத்துறையில் எங்கள் அம்மாவோட அஸ்தியை கரைச்சேன். இதுக்கு சொல்லுவேன்னா, அரியத்துறை கங்கை அதில் மூழ்க பலன் கண்டேன்னு ஒரு சேயிங் உண்டு. ஸோ அது நடந்தது எனக்கு அங்கே. ஸோ அதனால தான் எனக்கு அரியத்துறை மேலே ரொம்ப அதீத பற்றுதல். எங்கள் அம்மா பல வருஷங்கள் சிவராத்திரி என் கூட வந்திருக்கா, என் மாமனார் வந்திருக்கா, என் மனைவி வந்திருக்கா, குழந்தைகள்லாம் வந்திருக்கா, என் ஃபேமிலி பீப்புள் எல்லோரும் வந்திருக்கா அந்த கோவிலுக்கு. ஸோ அது அந்த மாதிரி கோவில் என்னோட தோ மை நேட்டிவிட்டி இஸ் வெங்கடேஸ்வரன் கோவில், பூர்வீகம் பாலக்காடு சொன்னாலும் இந்த இடத்துல வந்து ரொம்ப எனக்கு அரியத்துறை காட் மச் அட்டாச்சு. ஏன்னா எங்கள் அம்மாவுடைய அஸ்தி அங்கே தான் வந்து கரைச்சேன் நான். ஸோ அது மாதிரி நடந்த வாழ்க்கையில் சிவபுராணத்தோட ரிலேட்டட். இது சிவபுராணம் படிக்க போய் தான் அப்படி வந்து சொல்ல வந்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சிலது இருக்கும், அதெல்லாம் சின்சியராக பண்ணுங்க. அதாவது இறைவன் காமிச்சு விட்றாரு நமக்கு. ஸோ ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீட்சிதர் சொல்லும்போது, நீ 3 பிறவிகள் வந்து ராஜாவாக பிறந்து இந்த பிறவி கொடிய பிறவி அந்தன பிறவியாக அமைந்தது உனக்கு. இது கொடிய பிறவின்றார் தீட்சிதர். ஏன்னா ராஜாவாக இருந்திருக்கான் 3 ஜென்மத்தில். ஸோ இது பேர் ராஜா. ஸோ 3 ஜென்மத்தில் ராஜாவாக இருந்து இந்த பிறவியில் பிராமணனாக பிறந்த. ஸோ ராஜாவோட பிராமணன் இது வந்து கொஞ்சம் இதுதான், பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன்னு சொன்னாலும் இந்த வர்ணத்தில். பட் ராஜான்றது வந்து ஒரு கமாண்டிங். அப்போ அந்த பீரியடில் யாரெல்லாம் எனக்கு வந்து சேனாதிபதி மந்திரிகளாக இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் அவள்லாம் வந்து என்னுடைய சிஷ்யாளாகவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவாளும் அமையறா அப்படின்னு சொல்லப்படுது. இது தீட்சிதர் ரிஷி வாக்கியத்தில் வந்தது. அதையும் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அரியத்துறைன்ற ஸ்தலம் அந்த அந்த நர்மதை நதியை விட அந்த பிரம்மாரண்ய நதிக்கு அவ்வளோ பவர். ஏன்னா பிரம்மனால் தோற்றுவிக்கப்பட்ட நதி அது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நகரி ஹில்ஸ்லேருந்து வருது. நகரி ஹில்ஸ்லேருந்து வந்து அப்படியே இந்த ராமகிரியில் வந்து அங்கேயும் வாலீஸ்வரர் மரகதவல்லி நந்தி வாயிலே கொட்டிகிட்டே இருக்கும் 365 நாளும். எங்கள் அம்மா வந்து இப்போ தான் 120 வயசு வந்திருக்கோம். ஸோ அவள் காலத்துலேயே சின்ன வயசுலேயே கொட்டிகிட்டு இருக்கு, இன்னும் நிற்கவே இல்லை. ஸோ அது இன்னொரு குளத்தோட அது ஆரணி ஆறில் கலக்கிறது.
அடுத்து சுருட்டப்பள்ளியில் தத்புருஷம், வால்மீகீஸ்வர மரகதவல்லி. 3வது ஆரணி சம்பங்கி பிச்சாலிச சிவகாமி. 4வது சத்யோஜாதம் என்ற அரியத்துறை. இது வரமூர்த்தீஸ்வர மரகதவல்லி. கடைசியில் சிந்தாமணின்றது இந்த கருங்காலி இந்த கிராமத்தில் இப்போ எல்லாமே ஆரணி ஆறு வடக்கரை ஸ்தலங்கள். அது மட்டும் கடல் உள்ளே போயிடுத்து. இப்போ ராவணேஸ்வரனாக பூஜை பண்ணது நம்ம கலைஞர் கருணாநிதி அந்த குடும்பத்தினால தான் பார்த்துக்கிறார். இன்னி வரைக்கும் இப்போ கூட கும்பாபிஷேகம் வரப்போகிறது 2026 பண்ணிவிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பீரியடில் நடக்குமோ தெரியல எனக்கு. இந்த திருப்பணிலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த குடும்பம் தான் முழுக்க பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதுக்காக வேறு அரசியலுக்கு வேறு சொல்லிகிட்டு இருக்கலாம். பட் அவள் நிறைய சின்சியராக பண்ணுறா அந்த இடத்த. அது அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா ராவணேஸ்வரன் பூஜை பண்ணிருந்து, பாலி பூஜை பண்ணிருந்து அந்த இடத்துல உத்தர ராமேஸ்வரனே பேர் இதுக்கு. சிந்தாமணின்னா கேட்டதை கொடுத்துருன்னு சொல்லியிருக்கு. என் குருமாதாவை அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கா. அவளை விஷயம் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டா. ராஜா பிறா கண்டுபிடிச்சிருக்கேன், நான் அங்கே கண்டுபிடிச்சிருக்கேன், கோவிலை காமிச்சா கொடுக்குன்னு. இல்லைடா நீ தாண்டா கண்டு பார்க்க முடியும், கோவிலை பற்றி உனக்கு தாண்டா தெரியும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஆனந்தப்பட்டா. அதே மாதிரி சங்காபிஷேகம் இந்த கோவிலுக்கு வாங்கின சங்கங்கள்லாம் இவ வேண்டாம் 1008 பண்ண முடியாதுங்களாம் சொன்ன உடனே மிச்சத்தை கலெக்ட் பண்ணி 1008 சங்கு 2 பெட்டியோட நவுட்டால் போட்டு ஒரு 50,000-60,000 ரூபா ஆச்சு. அது அப்படியே அந்த சிந்தாமணி இப்போ அரியத்துறையும் 1008 சங்கு வாங்கி கொடுத்துருக்கு, பெட்டி வாங்கி கொடுத்துருக்கேன், ட்ரேஸ் இருக்குது வைக்கிறதுக்கு 21 ட்ரே பண்ணி கொடுத்துருக்கேன். அங்கே 2 பெட்டி பூட்டு 1008 சங்கு அங்கேயும் கொடுத்துருக்கு, எங்கள் சிந்தாமணீஸ்வரர்லேயும் கொடுத்துருக்கு. சரி அது 2 கோவில் கொடுத்தாச்சு. இன்னொரு கோவில் தமிழ்நாட்டுக்கு ஆரணி. ஏன்னா இது சுற்றப்பள்ளி ஆந்திராவில் போய்டுறது. ஸோ தமிழ்நாட்டில் இன்னொரு ஒரு கோவில் இருக்குது பெண்டிங். ஸோ அடுத்த வருஷமாக நம்ம தான் அங்கே இல்லையா சொந்தமாக இல்லை கோவிலுக்குண்டு. ஸோ ஒரு சங்குக்கு 100 ரூபா கணக்கு வச்சிடும். அவ்வளோ இல்லை ஆக்சுவலாகவே. ஒரு சங்குன்றது ஒரு நல்ல சங்கு ஒரு 50 ரூபா கூட தான் ஆகும். நல்ல பெரிய சங்கை, இடம்புடி சங்கு. அதை வாங்கி அதுவும் எண்டம்மன் கோவில் தான். அது முதல் வருஷம் நம்ம ஏற்பாடு பண்ணி தரணும் எல்லாத்தையுமே. அடுத்தடுத்த வருஷங்களில் யார் ஏன்னா அரியத்துறையில் பண்ணுறது நான் 4வது சோமவாரம் தான் பண்ணுறேன். நம்ம ஒவ்வொரு சோமவாரம் சங்காபிஷேகம் பண்ண மாட்டா. 108 பண்ணுறா. 1008 சங்கு நான் ஆரம்பித்து 25 வருஷம் ஆயிடுத்து. ஸோ இதையும் சொல்லி வைக்கிறேன். இதுக்கு சொல்லணும், இந்த ஆரணி பிரம்மாரண்ய நதின்றது பிரம்மனால் தோற்றுவிக்கப்பட்ட நதி. அது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. அரியத்துறைக்கு வரும்போது அந்த கங்கை பொங்கி வந்த இடத்துல இந்த தீர்த்தத்தை தெளிச்சுட்டு ஆற்று கொண்டு வாங்க. ஆற்றுல கிணறு இருந்தது, அதில் விடுங்க அந்த தண்ணி வற்றாதது. இதை சொல்லி எப்படி ஹவு அரியத்துறை அந்த பிரம்மாரண்ய நதி பிளேட் மை கேம் இன் மை லைஃப்ன்றதுக்காக சொல்கிறதுக்காக இந்த நர்மத நதியோட சொல்ல ஆரம்பித்து இந்த கதை இப்படி முடிகிறது. ஏன்னா சிவபுராணத்தில் நம்ம கோத்திரத்தை பற்றி ஒரு கதை இருக்குன்னு ஆச்சரியம் இல்லையா? கோத்திரம் சொல்லியிருக்காது. ரிக்வேதம் உதத்திய கோத்திரம் ஜெயேந்திரர் உதத்திய கோத்திரம் ரிக்வேதம். காஞ்சி மடம் முழுக்க ரிக்வேதம், சிங்கேரி யஜுர்வேதம். ஸோ காஞ்சி மடத்தில் இருக்க அது ஜெயேந்திரர் உதத்திய கோத்திரம். இப்போ தான் பிரவீன் சந்திரமொழியாக சொன்னார், ஆமாம் ஜெயேந்திரனுடைய கோத்திரமா நீங்கள் அப்படின்னார். எனக்கு தெரியாதுப்பான்னு, தெரிஞ்சுக்கோன்னார். ஸோ சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.